கோயம்புத்தூர்ல காலேஜ் பொண்ண ரேப் பண்ணா 6 மணி நேரம் கழிச்சு பிடிப்பானு. ஆனா மஞ்சள் பேசினா சட்டம் ஒழுங்கு நிக்க விட மாட்டீங்க. இன்னைக்கு நான் காவல்துறைக்கு எச்சரிக்கிறேன். நாளைக்கு காலையிலிருந்து உங்களை வீதியில மட்டும்தான் நாங்க வச்சிருப்போம். நீங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கு. மரியாதை கொடுத்து உங்கள்கிட்ட நியாயமான முறையில் நாங்க டைம் கேட்போம். நீங்க கட்சிக்காரங்க 6 பேருக்கு கைது பண்ணி 12 செக்ஷன் போட்டு உள்ள வச்சிருக்கீங்க. எதுக்கு கைது பண்ணீங்க? குப்பையை கொண்டு வந்து ஏன் கொட்டுறீங்க? அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணது கைது. இன்னைக்கு திருப்பூர்ல இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சியினுடைய மேயர் திரு தினேஷ்குமார் எவ்வளவு பெரிய ஊழல் பிரிச்சாலும் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். 50 ரூபாய் தொடப்பாக்கத்தையே 450 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இங்க இந்த குப்பைய எங்கேயுமே சுத்திகரிக்காம 570 டன் குப்பை எடுத்து அதுக்கு டிரான்ஸ்போர்ட் காரங்கிட்ட கமிஷன். எம்சிசி 28 மிஷின் இருக்குது. இங்க 23 எம்சிசி குப்பை மறுசுழற்சி மையம் 23 மிஷின் வேலை செய்யல. பேருக்கு 5 வேலை செய்யுது. இங்க உருவாகக்கூடிய எல்லா குப்பையும் எவ்வளவு குப்பை நிறைய சேருதோ அவ்வளவு கமிஷன். குப்பை நிறைய சேர்ந்தா தான் வண்டி வாடகை அதிகம். குப்பை நிறைய சேர்ந்தா தான் டன்னேஜ் அதிகம். குப்பை நிறைய சேர்ந்தா தான் வண்டி கிலோமீட்டர் அதிகம். அதனால குப்பைய கமிஷனுக்காகவே அதிகமா இங்க சேர்ப்பது. எந்த இடத்துல கூட குப்பைய மறுசுழற்சி செய்வது கிடையாது. கிராமத்துல போய் கொட்டுறது. அங்க மக்களுக்கு கேன்சர்ல இருந்து ஒரு நாய் வரும். அதனால நம்ம எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், போராட்டம் பண்ணலாம், அரசனுடைய முகமடியை கிழிச்சு மக்கள் முன்னாடி வைக்கலாம். இதுக்கு நிரந்தர தீர்வு. இன்னைக்கு எப்படி மக்கள் கோபம் இருக்கிறீங்களோ நிரந்தர தீர்வு தேர்தல் என்பதை மறந்துடாதீங்க. ஆனா நாளையிலிருந்து நாம் செய்ய வேண்டிய வேலையை செய்வோம். இன்னைக்கு இவ்வளவு பேசுறாங்களே, இந்தியால 10 லட்சம் மக்கள் வாழக்கூடிய நகரம், பெரும் நகரத்துக்கு ஸ்வச்ச பாரத் சர்வே பண்ணாங்க. இந்தியாலேயே 10 லட்சம் பேருக்கு வாழ்ற நகரத்துல கடைசி நகரம் மதுரை, 28வது நகரம் கோயம்புத்தூர், 38வது நகரம் சென்னை. அதாவது இதெல்லாம் அசுத்தத்துல 3 லட்சம் பேருக்கு வாழ்ற நகரத்துல 95 நகரம் எடுத்தாங்க. 94வது நகரம் ஈரோடு, 77வது நகரம் திருப்பூர். இதெல்லாம் இந்தியா முழுவதுமே ஸ்வச்ச பாரத்